இன்னைக்கு பொண்ணு பார்க்க போற ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை போய் நோன்னு சொல்லணுமா நேரில்? அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல். ஒரு பொண்ணை போய் நேரில் பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்றது, இது பாவம். அது பல வருஷமா பெண்களுக்கு நடக்கிற கொடுமை. இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெண்கள் போயிட்டு ஒரு பையனை வர வச்சு பார்த்துட்டு இவன் நல்லா இல்லை வேணான்னு 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஹானா வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் அந்த பேக்ட்ராப்பில் எழுதப்பட்ட ஒரு கதை, எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை அந்த பேக்ட்ராப்பில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட டெசிஷன் தான் அதுக்கான அவுட்புட். அந்த படம் வந்து கொஞ்சம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. மற்ற படங்களுடைய பெயர்கள் நான் சொல்ல விரும்பல. ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு கம்யூனிட்டி மேலே கிரியேட் பண்ணி அது ஒரு பிரச்சனைக்குரிய சூழலில் நாங்களும் வரோம் அப்படின்னோன்னா அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிட்டு அதை புரிந்து கொள்ளாமல் போனால் கூட அந்த படத்தின் மூலமாக நமக்கு அறுவடை செய்ய வேண்டிய நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஃபர்ஹானால கிடைச்சிருக்கு. இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான யூனிக்கான தன்மைகளோட வருது. ஸோ அப்படி ஒரு யூனிக்கான தன்மையோட வர்றவங்க தான் திவ்யா. படத்தில் பல இடங்களில் அவங்களுடைய கேரக்டர் மேலே தான் இந்த கதை ட்ராவல் ஆகுமே தவிர அவங்களோட கண்டிஷன் மேலே ட்ராவல் ஆகாது. ஓகே, பை டிசைன் திவ்யா இப்படி தான் பேசுவாங்க. ஸோ ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். அது மாடர்ன் மேரேஜ் வந்து டிபெண்ட் ஆயிருந்து. நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யார் இது புதுசாக இருக்காங்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரி எங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அது நடக்கும்போது என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சு, ஆக போகுது அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் ரொம்ப ப்ரெஷர் ப்ராசஸாக இருந்துச்சு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணுன்னா ஒருத்தனுக்கு டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்த விஷயங்கள். பட் இன்றைக்கி அதோட சென்சிபிலிட்டிஸ் மாறிடுச்சு. இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிற ஒரு ஆண் வந்து அந்த பொண்ணை போய் நோன்னு சொல்லணுமா நேரில்? அது எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல். ஒரு பொண்ணை போய் நேரில் பார்த்து உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறது, இது பாவம். அது பல வருஷமாக பெண்களுக்கு நடக்கிற கொடுமை. இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பெண்கள் போயிட்டு ஒரு பையனை வர வச்சு பார்த்துட்டு இவன் நல்லா இல்லை வேணான்னு 10 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா ஆணுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி சென்சிபிலிட்டிஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பியர் ப்ரெஷர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, லெட்ஸ் டூ அ ஃபிலிம் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் மேரேஜ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதில் வந்தது தான் ஒரு நாள் கூத்து. ஓகே, ஸோ ஃபரீனாவையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அண்ட் எல்லாமே இருக்குதுல்ல. பட் ஆனால் சொசைட்டி வைஸ் பார்க்கும்போது சம் கருத்து வேறுபாடுகள், நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல் த ஆடியன்ஸ் ஷுட் ரியாக்ட் டு சச் ஃபிலிம்ஸ்? ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல தயக்கப்படுற விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஹானா வந்து ஒரு இஸ்லாமிய பின்புலத்தில் அந்த பேக்ட்ராப்பில் எழுதப்பட்ட ஒரு கதை, எடுக்கப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை அந்த பேக்ட்ராப்பில் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைரக்டரோட டெசிஷன் தான் அதுக்கான அவுட்புட். அந்த படம் வந்து கொஞ்சம் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு. மற்ற படங்களுடைய பெயர்கள் நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த படம்லாம் வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஒரு கம்யூனிட்டி மேலே கிரியேட் பண்ணி அது ஒரு பிரச்சனைக்குரிய சூழலில் நாங்களும் வரோம் அப்படின்னோன்னா அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு ப்ரொடியூசர் எனக்கு சொன்னார், சார் பிரபு, அ குட் ஃபிலிம் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் இட்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நான் எங்கே போனாலும் என்னை ஃபர்ஹானாவை சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஃபர்ஹானாவை விட்டுட்டு ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் மட்டும் பேசலை, ஒரு நாள் கூத்து மான்ஸ்டர் ஃபர்ஹானான்னு சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ ஐ நவ் பிலீவ் வெரி ஸ்ட்ராங்லி. தொடர்ந்து அந்த படத்தை வந்து சோனியில் ஓடிடியில் இருக்குது, பார்த்துட்டு நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு அதை புரிந்து கொள்ளாமல் போனால் கூட அந்த படத்தின் மூலமாக நமக்கு அறுவடை செய்ய வேண்டிய நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஃபர்ஹானால கிடைச்சிருக்கு. அப்சல்யூட்லி. ஸோ டிஎன்ஏ பற்றி பேசணும் அப்படின்னா அதர்வா சாராக இருக்கட்டும், அப்புறமேலு நிமிஷா மேமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி வந்து ஒன்று சேர்ந்தா இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் கொடுக்கும், காமிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ப்ளஸ் நிமிஷா மேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே நம்ம சூப்பராக அந்த கலக்கி பார்த்துருக்கோம். அவங்கள வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ராமாக்குள்ளே போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சரி, ஐ அகைன் கோ பேக் டு, நான் எழுதும் போது இந்த கதையை பேப்பரில் படிக்கும் பொழுது நமக்கு ஆப்வியஸ்லி ஆர்டிஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படியா? ஓகே. அப்படி வந்தவர் தான் அதர்வாவும் நிமிஷாவும். இன்ஃபேக்ட் அதர்வா வந்து ப்ரொடியூசர் மூலமாக பேசும்பொழுது வந்து ஆப்ஷன் தான். நிமிஷா வந்து அதுக்கப்புறம் அதர்வா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதர்வாவுக்கு ஒரு காம்பினேஷனாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த ரோலை தாங்கணும், நடிக்கணும், அவங்க 2 பேரையும் பார்க்க நல்லா இருக்கணும் அப்படி தோணுச்சு. இதெல்லாம் தான் நான் சூஸ் பண்ணது. அதர்வா நடித்தா நல்லாயிருக்கும், நிமிஷா நடிச்சா நல்லா. ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது அவங்களுக்குள்ள நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அதுவும் திவ்யாவும் ஆனந்துக்குமான கெமிஸ்ட்ரி அது இருந்துச்சு.
ஸோ அது ஒரு மேஜிக் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிமிஷா வந்து ஷீ இஸ் அ பிளெஸிங் ஃபார் திஸ் ஃபிலிம், அந்த மாதிரி தான். டெஃபினெட்லி. ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்க்கும்போது இந்த ஸ்டோரியில் அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி இல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் அதுவே ஆஃப்டர் சம் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஹைட் ஆயிடுது, அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியல. ஸோ டு யூ திங்க் ஒரு இன்கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்துல இருந்திருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ரைட்டிங்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் சேயிங் ஷீ இஸ் நாட் மென்டலி இல். ஓகே, ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து பிபிடின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறதா சொல்கிறோம். அது ஒரு கண்டிஷன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிக் வந்து டிசீஸ் இல்லை, டயபெட்டிக் வந்து டிஸார்டர். அந்த லெவல் கொஞ்சம் மேலே ஏறும் போதோ கீழே இறங்கும் போதோ நடக்கக்கூடிய ஒரு டிஸார்டர். அந்த மாதிரி இது ஒரு கண்டிஷன். இப்போ எப்படி ஒருத்தர் உயரமாக இருக்கிறது ஒரு கண்டிஷன், பருமனாக இருக்கிறது ஒரு கண்டிஷன், அப்புறம் நார்மலாக வந்து இப்போது 170 180 கொலஸ்ட்ரால் நார்மல்னு சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இல்லை சில உடல்வாகு உள்ளவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. அதுதான் அவங்களுடைய உடம்புக்கு நார்மல். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு விதமான யூனிக்கான தன்மைகளோடு வருது. ஸோ அப்படி ஒரு யூனிக்கான தன்மையோடு வர்றவங்க தான் திவ்யா. அதை மருத்துவ உலகம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுதுன்னா, ஓகே இவங்களுக்கு வந்து ஐக்யூ வந்து 75 தான் இருக்குது, 78 தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அது 0 இல்லைல்ல. இப்போ ஒரு மனிதன் 6 அடி மனிதன் மட்டும்தான் மனிதன், 5 அடி இருக்கிறவங்க மனுஷன் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறையோ, அந்த மாதிரி 90 ஐக்யூ இருக்கிறவங்க தான் மனுஷங்க. 75 இருக்கிறவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மென்டலி இல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது ரொம்ப தவறான வார்த்தை பிரயோகம். இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்னங்கிறத நம்ம கிளினிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். படத்தில் பல இடங்களில் அவங்களுடைய கேரக்டர் மேலே தான் இந்த கதை ட்ராவல் ஆகுமே தவிர அவங்களோட கண்டிஷன் மேலே ட்ராவல் ஆகாது. பை டிசைன் திவ்யா இப்படி தான் பேசுவாங்க, திவ்யா அப்படி தான் நடப்பாங்க, திவ்யா அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பட்டுன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ இந்த 4 பேர் இருக்கும்போது சிலது நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் கண்டிஷனிங் இருக்குல்ல, அது நீங்கள் சின்ன குழந்தையில உங்களுக்கு அது இல்லை, வளர வளர உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த கண்டிஷனிங் இல்லை, அதான் வித்தியாசம். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா திவ்யா ஒரு 15-16 வயசு பொண்ணை ட்ரீட் பண்ண மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அதனால தான் நான் அதை அப்படி ப்ரெசென்ட் பண்ணோம். இப்போ இதை திரும்ப இந்த படம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு பிபிடி இருக்குன்னு கை எழுத்துக்கிட்டோ காது எழுத்துக்கிட்டோ பேச வேண்டிய அவசியம் எனக்கு தென்படலை. ஒரு கதாபாத்திரமா எனக்கு அவங்களோட கேரக்டர் கன்சிஸ்டன்சியில் எனக்கு எந்த இஷ்யூ அந்த மாதிரி தெரியல. பட் த இன்டென்ஷன் வந்து இட்ஸ் நாட் டு டேப் அவங்களோட அந்த மென்டல் கண்டிஷனை டேப் பண்ணணுங்கிறது மட்டும் என்னோட இன்டென்ஷன் இல்லை. அதுவும் அவங்களுடைய கேரக்டர் ட்ரைட்ல ஒரு பகுதி, அவ்வளோதான். அவங்க ஆனந்த் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து அந்த மென்டல் கண்டிஷனோட பல மடங்கு பவர்ஃபுல். அதுதான் நாங்க அதை பார்க்கும் போதே தெரியுது, ஓகே இது ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படின்ற மாதிரி.